விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். விக்ரம், என்ன பண்றீங்க நீங்க? என்னை ஏமாத்துறவங்களை எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நட்சத்திரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். பாத்ரூமில் நட்சத்திராவை அப்படியே விட்டுவிட்டு விக்ரம் விறுவிறுவென வெளியேறினான். மறுபுறம் தாத்தா சென்ற பிறகு விஷால் ஆகாஷிடம், ஆகாஷ், காலையில நான் உங்க கூடவே சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன். எப்படியும் நீங்க 3 பேரும் இல்லாம எனக்கு இங்க தனியா இருக்க பிடிக்காது என்றான். அதனால் ஆகாஷ், சங்கர் மற்றும் துருவ் ஆகியோரோடு விஷாலும் கிளம்பினான். அவர்கள் விஷாலை அழைத்துக் கொண்டு விக்ரமின் வீட்டிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஆகாஷின் வீட்டிற்கு சென்றனர். அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து ஆவேசமாக புறப்பட்ட விக்ரம் தன் காரை வேகமாக ஓட்டிச் சென்று ஆகாஷின் வில்லாவிற்கு முன்னால் திடீரென பிரேக் போட்டு நிறுத்தினான். வண்டி நின்று சில நொடிகளே ஆகியிருந்தது. அதற்குள் ஆகாஷ், சங்கர், விஷால் மற்றும் துருவ் அமைதியாக வந்து காரில் ஏறிக்கொண்டனர். வண்டி இப்போது மின்னல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. விக்ரமின் காருக்கு பின்னால் அவனது செக்யூரிட்டிகள் இருந்த 4-5 கார்கள் தொடர்ந்தன. ஆனால் விக்ரமின் காருக்குள் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. ஒரு காலத்தில் சிரிப்பும் கிண்டலுமாக இருந்த அந்த நண்பர்கள் கூட்டம் இன்று இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்தனர். யாருடைய முகத்திலும் எந்த உணர்ச்சியும் இல்லை. விக்ரம் சட்டென்று ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். பின்னால் இருந்தவர்களை திரும்பி பார்த்து கராரான குரலில், உங்க ஃபேஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க என்றான். உடனே சங்கர் ஒரு துணியால் தன் முகத்தை மறைத்தபடி, விக்ரம், நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? எந்த தப்பும் நடந்துடக்கூடாது என கேட்டான். ஆகாஷ் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி, விக்ரம் முடிவு பண்ணிட்டா அது சரியாதான் இருக்கும் சங்கர். இன்னைக்கு ராத்திரி முடியறதுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும் என்று சொன்னான். துருவ் தன் கைகளை இறுக பற்றி கொண்டு, யாரும் தப்பிக்க முடியாது, நாம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தயங்கக்கூடாது என்றான். விஷால் மெல்லிய குரலில், அண்ணா, உள்ள எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். விக்ரம் காரின் ஸ்டீரிங்கை ஓங்கி அடித்துவிட்டு, அங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல விஷால், நாம யார தேடி வந்தோமோ அவன் என் கையில கிடைக்கணும், அவ்வளவுதான் என்று கோபமாக சொன்னான். உடனே ஆகாஷ் விக்ரமின் தோளை தொட்டு, நிதானமா இரு விக்ரம், கோவம் கண்ணை மறைக்க கூடாது, நம்ம பிளான் பண்ணபடிதான் எல்லாம் நடக்கணும் என்றான். அதை கேட்டு சங்கர் சட்டென்று சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு விதமான பயங்கரம் இருந்தது. ஆகாஷ் சொல்றது சரிதான், இத்தனை நாள் நமக்காக காத்திருந்த அந்த மிருகத்துக்கு இன்னைக்கு நாம யாருன்னு காட்டணும். அப்போது விக்ரம் தன் முகமூடியை சரி செய்தபடி, எல்லாரும் ரெடியா இருங்க, போன் சைலண்ட்ல இருக்கட்டும், நான் சிக்னல் கொடுக்கற வரைக்கும் யாரும் காரை விட்டு இறங்க வேணாம், கார்ட்ஸ் பின்னாடி வருவாங்க என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தான். பின்னர் சில நிமிடங்களில் லெட்ஸ் கோ என்றான். விக்ரம் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தது போல அந்த நால்வரும் நொடிப்பொழுதில் தங்கள் முகங்களை மறைத்துக் கொண்டனர். விக்ரம் தன் கையில் இருந்த துப்பாக்கியை சரிபார்த்தபடி முன்னே தெரிந்த அந்த பாழடைந்த ஃபேக்டரியை நோக்கி காலடி எடுத்து வைத்தான். அது நகரின் எல்லையில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு பழைய ஃபேக்டரி. இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் விக்ரம் தன் செக்யூரிட்டிகளை பார்த்து, நீங்க யாரும் உள்ள வர வேணாம், வெளியிலேயே நின்று வாட்ச் பண்ணுங்க என்று சைகை காட்டினான். பின்பு 5 பேரும் உள்ளே நுழைந்த போது எங்கோ ஒரு மூலையில் விசித்திரமான முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. விக்ரம் தன் நண்பர்களை பார்த்து ரகசிய குரலில், எல்லாரும் 4 பக்கமும் பிரிஞ்சு போங்க, யாரும் ஒன்னா இருக்க வேண்டாம், முழு இடத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க என்று கட்டளையிட்டான். அவன் சொன்னபடியே 4 நிழலாய் அந்த ஃபேக்டரிக்குள் மறைந்தனர். விக்ரம் அந்த இடத்தை ஆராய்ந்த போது தூரத்தில் இருந்த ஒரு மூடிய கதவு மட்டும் மர்மமாக தெரிந்தது. நிச்சயமாக இதற்கு பின்னால் தான் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்த விக்ரம் எந்த எச்சரிக்கையும் கொடுக்காமல் ஓங்கி ஒரு உதைவிட்டு அந்த கதவை திறந்தான். உள்ளே தெரிந்த காட்சியை பார்த்ததும் விக்ரமின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அங்கே சுமார் 25 பெண்கள் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை சுற்றி பல தடியன்கள் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சில பெண்களின் ஆடைகள் கிழிந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தனர். இதைக் கண்ட விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது கைகளில் நரம்புகள் புடைத்தன. அதற்குள் மற்ற 4 விக்ரமின் பின்னால் வந்து நின்றனர். விக்ரம், இவனுங்களை உயிரோட விடாதீங்க என்றான். அவ்வளவுதான். விக்ரமின் சிக்னல் கிடைத்த அடுத்த நொடி அங்கிருந்த ரவுடிகள் மீது விக்ரமின் 4 சிங்கங்களும் பாய்ந்தன. அவர்களின் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழத் தொடங்கியது. வெறுமனே சரமாரியாக அடிக்காமல் அந்த ரவுடிகளை நொடிக்கு நொடி சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த 4 பேரும்.
சங்கர் ஒரு ரவுடியின் கழுத்தை பிடித்து சுவற்றோடு சாய்த்தான். அந்த பொண்ணுங்களை இந்த நிலைமையில வச்சிருக்க உங்களுக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும் என்று கர்ஜித்தான். ஒரு ரவுடி வலியில் துடித்தபடி, "எங்களை விட்டுடுங்க" என்று உயிர் பிச்சை கேட்டான். ஆனால் துருவ் தான் ஒரு டாக்டர் ஆயிற்றே. அவன் கற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த வித்தையையும் இங்கு இறக்கினான். டாக்டரால் உயிரை காப்பாற்ற மட்டுமில்லை, உயிரை எடுக்கவும் முடியும் என்பதை துருவ் ஒவ்வொரு நொடியும் நிரூபித்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் நிதானமாக ஆனால் கொடூரமாக செயல்பட்டான். அவன் அந்த ரவுடிகளின் முக்கிய நரம்புகளை குறிவைத்து தாக்கினான். வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் போட்ட சத்தம் அந்த ஃபேக்டரி முழுவதும் எதிரொலித்தது. அதை கேட்டு துருவ் சிரித்துக்கொண்டே, "நான் அடிச்சு நீங்க உடனே செத்துட்டா உங்க வலி சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆனா இனி உங்களால எந்திரிக்கவே முடியாது. இந்த வலிய உங்க வாழ்நாள் முழுக்க அனுபவிங்க" என்றான். ஆகாஷ் மற்ற ரவுடிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கும் போது விக்ரம் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அவன்தான் இந்த இடத்திற்கே அரசன் என்பது போல அமைதியாக அமர்ந்தான். அவனது அமைதி அந்த இடத்தையே உறைய வைத்தது. விக்ரம் அருகில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, "பயப்படாதீங்க, நீங்கெல்லாம் இப்ப பாதுகாப்பா இருக்கீங்க" என சொன்னான். பின்பு விஷாலை திரும்பி பார்த்து, "விஷால், இந்த பொண்ணுங்க எல்லாரையும் பத்திரமா வெளியே கூட்டிட்டு போ. ஒவ்வொருத்தரையும் சேஃபா வேன்ல ஏத்து" என்றான். விஷால் ஒவ்வொரு பெண்ணாக வெளியே அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு ரவுடி மறைந்திருந்து விஷாலின் தலைக்கு பின்னால் பெரிய கட்டையோடு தாக்க வந்தான். ஆனால் அதை விஷால் கவனிக்கும் முன்பே விக்ரம் மின்னல் வேகத்தில் எழுந்து அந்த ரவுடியின் கையை பிடித்து திருகினான். விக்ரம் அவன் கண்களை நேராக பார்த்தபடி, "என்னோட தம்பி மேல கை வைக்கணும்னு நினைச்சதே உனக்கு கடைசி ஆசையா இருக்கட்டும்" என்றான். அவன் கையிலிருந்த கட்டையை பறித்த விக்ரம் அதே கட்டையால் அந்த ரவுடியின் தலையில் ஓங்கி அடித்தான். அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். விக்ரம் விஷாலை பார்த்து, "கவனமாறு விஷால், இன்னும் சில எலிகள் உள்ள இருக்கலாம்" என்று எச்சரித்தான். ஆகாஷ் மூச்சிரைக்க, "விக்ரம், மத்தவங்கள என்ன பண்ணலாம்? போலீஸ்க்கு தகவல் சொல்லிடலாமா?" என கேட்டான். அதற்கு விக்ரம் கராராக, "போலீஸ் வரட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் நரகத்தை இங்கேயே பார்க்கணும். யாரும் தப்பிக்க கூடாது" என்றான். சங்கர் இரத்த கரைகளை துடைத்தபடி, "கவலைப்படாத விக்ரம், இவங்க இனிமே சூரிய வெளிச்சத்தையே பார்க்க மாட்டாங்க" என்றான். சில நிமிடங்களிலேயே அந்த 25 பெண்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அங்கிருந்த ரவுடிகள் அனைவரும் அடித்து துவம்சம் செய்யப்பட்டு ஒரு மூலையில் ஆடு மாடுகளைப் போல் மொத்தமாக சேர்த்து கட்டப்பட்டனர்.
டே, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க டெவில் கிங். எனக்கு தெரியாது நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு. எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க என்று கெஞ்சினான். விக்ரம் அவனது காலரை தூக்கி பிடித்து, உன்னை கொல்லுறது எனக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. போய் உன் பாஸ் கிட்ட நான் சொன்னதை சொல்லு. அவனை ஓடி ஒளிஞ்சுக்க சொல்லு. ஏன்னா அடுத்து அவனோட சாம்ராஜ்யம் தான் அழிய போகுது என்றான். பின்பு சங்கர் விக்ரமை பார்த்து, இவனுங்களை இப்படியே விட்டுட்டு போறதா? இவங்க மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று கேட்டான். ஆனால் விக்ரம் திரும்பி பார்க்காமல் நடந்தான். இவனுங்க தப்பு பண்றதுக்கு இனிமே ஒன்னும் மிஞ்ச போறதில்ல என்றான். விக்ரம் சொன்னதை புரிந்து கொண்ட சங்கர் மெதுவாக அடிமேல் அடி வைத்து முன்னேறி அந்த ரவுடியின் தோளில் கையை வைத்தான். அந்த தொடுதலே அவனை நடுங்க வைத்தது. சங்கர் அவன் காதருகே குனிந்து, நாங்க உன்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கோன்னு தெரியுமா? அப்போதான் நீ போய் இந்த டெவில் கிங்கோட ஆக்ரோஷத்தை உன் பாஸ் கிட்ட நேர்ல விவரிக்க முடியும். ஆனா போறதுக்கு முன்னாடி உன் கூட வந்தவங்களோட கதி என்ன ஆகும்னு பார்த்துட்டு போ. அந்த நொடியே ஆகாஷ் அந்த ரவுடியை நகர முடியாதபடி கெட்டியாக பிடித்து கொண்டான். மற்ற மூவரான த்ருவ், சங்கர் மற்றும் விஷால் ஆகியோர் அங்கிருந்த மற்ற 10-12 ரவுடிகளையும் ஒரே இடத்தில் தள்ளி குவித்தனர். அவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருந்தனர். அடுத்த சில வினாடிகளில் அவர்கள் மீது தீ வைக்கப்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த அந்த தீயினால் எழுந்த பயங்கரமான மரண ஓலங்கள் அந்த தொழிற்சாலை முழுவதும் எதிரொலித்தன. தன் கண் முன்னாலேயே தன் ஆட்கள் எரிந்து சாம்பலாவதைக் கண்ட அந்த ரவுடிக்கு இதயம் நின்றே போய்விட்டது. டெவில் கிங்கின் இந்த விஸ்வரூபத்தை அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஆகாஷ் அவனை பிடியிலிருந்து விடுவித்தான். இப்ப ஓடு, ஓடி போய் உன் பாஸ் கிட்ட சொல்லு என்று அதட்டினான். மரண பயத்தில் அந்த ரவுடி அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். அவன் ஓடும்போது அவனது கால்கள் பின்னிக் கொண்டன. ஆனாலும் திரும்பி பார்க்காமல் அந்த இருட்டுக்குள் மறைந்தான். விக்ரம் எரியும் நெருப்பையே பார்த்தபடி நின்றிருந்தான். அவன் முகம் இன்னும் முகமூடிக்குள்தான் இருந்தது. ஆனால் அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட அதிகாரம் அங்கே ஒரு அமைதியை உருவாக்கியிருந்தது. விக்ரம் சங்கரை அழைத்து, சங்கர், இந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவங்க உங்க வீட்ல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க என்று கராராக கட்டளையிட்டான். சரி விக்ரம், நாங்க பாத்துக்கிறோம் என்றான் சங்கர். விக்ரம் ஒரு நிமிடம் கூட அங்கே தாமதிக்கவில்லை. விறுவிறுவென வெளியே நடந்து சென்று தன் காரில் ஏறினான். இன்ஜின் கர்ஜிக்க அவன் கார் மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டது. விக்ரமின் இந்த தாக்குதலுக்கு கருணா எப்படி பதிலடி கொடுப்பான்? விக்ரமுக்கு டெவில் கிங் என்ற இன்னொரு முகம் இருக்கிறதா? டெவில் கிங்கின் அடுத்த இலக்கு யார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.